ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் கோபு. இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ உங்களுக்காக கொடுத்துருக்கோம். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற திருமூர்த்தி மலை தான் இது. எங்கள் ஊர் தலியிலிருந்து கரெக்டாக 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. வாங்க, திருமூர்த்தி மலை அணை, திருமூர்த்தி மலை கோவில், அதை சுற்றி இருக்கிற கால்வாய்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம். இதுதாங்க திருமூர்த்தி அணை. இது திருமூர்த்தி மலை கோயில் ஒட்டியே தொடங்கும். இதிலேருந்து மலையிலேருந்து வர தண்ணி இந்த அணையில் சேவ் ஆகுது. பரம்பிக்குளம் ஆழியார் வழியாக காண்டூர் கனல் வாய்க்காலில் வர தண்ணி இந்த டேமில் ஸ்டோர் ஆகும். நிறைய விவசாயத்துக்கு பயன்படுற நீராகவும், நிறைய மக்களுக்கு குடிநீர் தேவைக்காகவும் இந்த அணையை உபயோகப்படுத்துகிறாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நம்ம உள்ளூர் நண்பர்களுக்கு தெரியும். வெளியூர் நண்பர்களுக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கிற கோவில். இது கோவிலுக்கு முன்னாடியே இருக்கிற அணைப்பகுதி. இந்த அணைப்பகுதியை தாண்டி தான் கோவிலுக்கு போகணும். வந்து பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது டேமு. மலையோட ஒட்டியே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டேம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இதுதான் காண்டூர் கனல் வாய்க்கால். காண்டூர் கனல் வாய்க்கால் பரம்பிக்குளம் ஆழியார் வெளியே வந்து இந்த டேமில் ஸ்டோர் ஆகிற தண்ணி இதுதான். இங்கே பார்க்குறக்கு இனிமையாகவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஒவ்வொரு இடங்களும் பார்க்க அருமையாக இருக்கும். புதுசாக வர டூரிஸ்ட் பிளேஸு, நிறைய டூரிஸ்ட்டுக்கு வரவங்களாம் நிறைய இங்கே வருவாங்க. கோயிலுக்கு மாலை போட்டாங்கன்னா சபரிமலை சீசனில் நிறைய சாமிகள் வந்து சாமி கும்பிடுவாங்க. அதேமாதிரி லீவ் சமயத்தில் வந்து எல்லாம் டூர் போகிறக்கு வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து கண்டு ரசிப்பாங்க இந்த இடங்களில். இதுதான் திருமூர்த்தி மலை கோவில். கோவில் ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து வர தண்ணி ஒரு ஆறு மாதிரி வரும். கோவிலுக்கு முன்னாடியே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலிங்கம் இருக்குது. பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆலயம் வந்து கீழே இருக்குது. மேலே வந்து பஞ்சலிங்கம், 5 லிங்கங்கள் வந்து அருவி பக்கத்தில் இருக்கும். இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேலே போனால் ஒரு ஃபால்ஸ் ஒன்று வரும். அங்கேயும் போய் டூரிஸ்ட் பிளேஸில் வரவங்களாம் குளிப்பாங்க. உள்ளூர் மக்கள்லாம் குளிப்பாங்க, குளித்து ரசிச்சுட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க. மலை அடிவாரத்தில் இருக்கிற கோயில் இதுதாங்க. வந்து உடுமலைப்பேட்டை லாஸ்ட்டில் எட்ஜு. இது தாண்டி வேறு எந்த ரோடும் இல்லை. மலை கிராமங்கள் மட்டும்தான் இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி ஒரு சின்ன சேனல் வளர்கிறதுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. திரும்ப வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்னும் அதிகமாகணும். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் எல்லா பக்கம் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. அனைத்து வியூவர்களும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி.